இந்த இலைகள் இல்லைனா பட்டுப்புழுக்கள் இல்லை, பட்டுப்புழுக்கள் இல்லைனா பட்டு துணிகள் இல்லை. பட்டு துணிகளோட சாம்ராஜ்யத்தின் பின்னணியில் இந்த இலைகளோட பங்கு ரொம்ப முக்கியமானது. பட்டுப்புழுக்களுக்கு அதிக பசி உண்டு. புழு பருவத்தில் அவங்க ஒரு நாளும் சாப்பிட்றத நிப்பாட்டினதே கிடையாது. அதே மாதிரி ஈரமான காடிய இலைகளை சாப்பிட்டதே இல்லை. ஒரு பட்டுப்புழு வாழ்நாளில் நிறைய மல்பெரி இலைகளை சாப்பிடும். ஹெல்த்தி லீவ்ஸ் தான் ஹெல்த்தி சில்க் வார்ம்ஸை உருவாக்கும். இதுதான் பெஸ்ட் சில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இயற்கை பட்டுக்கான லேபிளில் 100% தூய மல்பெரி பட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படி கிடைச்ச பட்டு நூல் தான் விதவிதமாக சாயமேற்றப்பட்டு நம்ம உடம்பை அலங்காரம் பண்ணுது. ஒரு பட்டு துணிக்கு பின்னாடி இவ்வளோ கேர் இருக்கும்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? இயற்கையோட அதிசயங்களில் இதுவும் ஒன்று. இந்த பிளான்ட்டோட ஃப்ரூட்டை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அடிக்கடி ப்ரூனிங் பண்ணி விட்டே ஆகணும். இது பற்றி இன்னும் உங்களுக்கு புரியலைன்னா வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள்.